விநாயகப் பெருமானை வணங்கி அகத்தினுடைய அருள்வாக்கு துயரத்தை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற நவகிரகங்களுடைய தலைவர் குரு பகவான் இந்த ஜூன் மாதம் இன்று 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு நுழைகிறார். இதுதான் குரு பயிற்சி என்று சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி கடகத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறார். இந்த கால சூழ்நிலையில் அந்த குரு பகவான் 5, 7, 9 இடங்களிலே பார்வையிடுகிறார். அந்த பார்வையிடும் இடங்களுக்கு கோடி நன்மைகள் பெறும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த குரு பயிற்சி கடகத்தில் உச்சமிட்டிருப்பதால் அதிகப்படியான நன்மைகளை செய்ய வேண்டும். எப்படி என்றால், சாதாரண குரு ஒரு எம்எல்ஏ மாதிரி தான் தொகுதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எம்எல்ஏ செய்வார். ஆனால் இந்த குருவோ உச்சம் பெற்றிருக்கிறது. அது மந்திரி தேர்தலில் வெற்றி பெற்று தன் தொகுதிக்கு சென்று தொகுதி மக்களுடைய குறைகள் நன்மைகளாக குறைகளை கேட்டு எவ்வாறு அவருடைய கடமையை செய்கிறாரோ அதுபோல தான் இந்த குரு உச்சம் பெற்ற குரு அந்த மந்திரி போல வேலை செய்வார். அப்படி செய்கின்ற இடத்துல இந்த ராசிகளில் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் சில உண்டு. அதில் முதலாவது வரக்கூடிய ராசி மேசராசி. அந்த மேச ராசிக்கு 4ஆம் இடத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது சுகஸ்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அருமையான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். அங்கே வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இதை இந்த குரு பகவான் குரு பயிற்சி செய்வார். அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி என்ன சொன்னால் மிதுன ராசி. உங்கள் மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அது தனகாரகன், தனவரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் வருமானத்தை அதிகரிக்கும், பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி செய்யும். வாழ்க்கையை வளர்ச்சி பாதை முன்னே கொண்டு போகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி காலத்தில் அருமையான காலகட்டமாக அமையும். அடுத்து வரக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கார். உங்கள் ராசியில் உச்சம் பெற்றக்கூடிய ராசி. அதனால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய அதையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மந்திரி போல் உங்களுடைய குரு கடகத்திலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிள்ளைகள் மூலம் வருமானம், அந்த பழைய சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கணும். அது 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அது மனைவி மூலமான வருமானம், நண்பர்கள் மூலம் வருமானம், இப்படி வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அது 9ஆம் வீட்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால கடகராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் வந்து தந்தை சொத்து, பாட்டன் சொத்து, அந்த வழியில் சொத்துக்கள் வரும். பணத்தை சேர்க்குது, பொருளாதாரத்தை சேர்க்குது, முன்னேற்றத்தை கொடுக்குது. அப்போ அதாவது கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணக்கூடிய இந்த குரு பயிற்சி பண்ணுகிறது. அடுத்து ராசி இப்போ எதுன்னு பார்த்தா கன்னிராசி. அந்த கன்னிராசி வந்து கன்னிராசிக்கு இந்த குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்க எல்லா வகை இது செய்யக்கூடிய பவரை இந்த குரு செய்கிறது. உங்களுக்கு கன்னிராசிக்கு தனியாக ஒரு பதிவு குரு பயிற்சி போட்டிருக்கேன். அந்த லிங்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு அருமையான காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி அமைத்து கொடுக்கும். அதாவது வியாபாரம், தொழில், எந்த தொழில் சொன்னாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த சூழ்நிலை உருவாக்கும். அடுத்தது வந்து பார்க்க போனால் இந்த குரு வந்து துளாராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கனால தொழில் ஸ்தானம், சிறு தொழில் செய்து பெரிய தொழில் எது செஞ்சாலும் சரி பல முறைகள் ஆபத்தை கொடுக்கும். பெட்டி கடை வச்சு நாளைக்கு ஹோட்டலில் நடத்தலாம். அந்த மாதிரியோட சூழ்நிலையை உருவாக்கும். அந்த குரு பயிற்சி அருமையான காலகட்டத்தை உருவாக்கும். அடுத்தது வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நேரடியாக அந்த கடகத்திற்கிற குரு உச்சம் பெற்ற குருவானது உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு அருமையான காலகட்டமாக அமையும். விருச்சிகத்துக்கு வந்து தனியாகவே குரு பயிற்சி நான் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அப்படியேப்பட்ட நேரம் அமையும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு வழியாக குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்மையாக இருக்கும். எல்லா வகையிலும் இந்த குரு பயிற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் அந்த லிங்கில் போய் பாருங்கள். மற்றபடி இந்த மேற்கூடிய அனைத்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் கோயிலுக்கு சென்று மஞ்சள் நிலை மாலை அணிவித்து வணங்கி வந்தால் உங்களுடைய குடும்பம் சிறக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.